ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ரைஸுக்கு வச்சுக்கலாம், ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 200 கிராம்ஸ். இது கூட தேவையான மற்ற தூள் வகைகள்லாம் பார்த்துடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சாதா மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். அது கூட தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு சீரகம் ரெண்டுமே அரை ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதே மாதிரி உப்பு, தூள் உப்பு 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போல் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் மஷ்ரூமை நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ நல்லா அந்த அழுக்கு எல்லாமே அது மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே போயிடும். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி நல்லா வெள்ளை நல்லா அழகாயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணிட்டு, பெரிய மஷ்ரூமாக இருந்தால் ஒரு 4 பீஸாக போடலாம். இதே சின்னதாக இருந்தால் ஒரு 2ஆக போட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொடுத்துருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட மசாலா தூள் எல்லாமே. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்துருக்கிறதுனால மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ இது கூட நம்ம இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு சூடாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்போ நமக்கு நல்லா பொறுன்னு நல்லா வரும். சூடான எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். ஒரே நேரமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. லிக்விடாக ஆயிடுச்சுன்னா மாவு அந்த மஷ்ரூமில் ஒட்டாது. அதனால ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு தான் தெளித்து நம்ம முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நல்லா அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சா போதும். இப்போ இதை நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் இப்படி போட்டிருக்கேன். இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பியே போடணும். கரண்டியை விட்டு நல்லா நம்ம உள்ளே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மஷ்ரூம் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம், அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டோன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு அருமையான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. மேலே அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோன்னா நல்லா மணமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.